எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த 21 நாள் ப்ரோக்ராமில் 2வது நாளில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே நம்ம ஒரு 30 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம மெடிடேஷனுக்கு ஒரு அடிஷ்னலாக கூட இன்னொரு ப்ராசஸ் ஒன்று சேர்த்துக்கிறோம். இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல், அதாவது ஹார்ட் எலிவேஷன். நம்ம அதை பற்றி என்ன அப்படின்றத பார்ப்போம். அறிவியல் பூர்வமாக பார்ப்போம். எதனால இந்த ப்ராசஸ் செய்கிறோம். இதை செய்கிறனால நமக்கு இந்த தியானத்துக்கு நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட உடம்புக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தியானம் நம்ம பண்ணுறதே நம்மளோட மைண்டை ரெஸ்ட் பண்ணுறோம். மைண்டு, மனசை அப்படி பண்ணும்போது இந்த ஹார்ட் எலிவேஷன், அந்த இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல், அதாவது இந்த செய்முறையை நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்றத பற்றியும் நம்ம இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் மெடிடேஷன், தியானம். தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தியானம் கிட்டத்தட்ட செஞ்சிட்டு இருக்கிற ஒரு மாஸ்டர் சாந்தா மேடம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம பார்ப்போம். அவங்க எப்படி ஒரு தியானம் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பற்றிலாம் நம்ம இன்னைக்கு மெடிடேஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஹார்ட் எலிவேஷன், அதாவது இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நம்மளோட உணர்வுகள், நம் எண்ணங்கள், உணர்வுகள் 2 இது இருக்கு. ஓகேங்களா? எண்ணங்கள், உணர்வுகள். எண்ணங்கள் தியானம் செய்ய 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 நமக்கு பண்ண 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 என்னன்னா, நம்மளோட தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவ் டிசாஸ்டர்ஸ் திங்கிங், மிகவும் மோசமான ஒரு எண்ணங்கள்ல இருந்து ஒரு நியூட்ரலான எண்ணங்களுக்கு மூவ் ஆகும். அடுத்தது நியூட்ரலான எண்ணங்கள்னா என்னது? ஓகே, நல்லதும் அதாவது பாசிட்டிவாவும் இருக்காது, நெகட்டிவாவும் இருக்காது. ஓகே, அப்படியே ஓகே, இதை செய்யலாம், பண்ணலாம். அந்த மாரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்த நீங்க அணுகும் போதும், நெகட்டிவாவும் யோசிக்க மாட்டீங்க, பாசிட்டிவாவும் யோசிக்க மாட்டீங்க. ஓகே, இதை செய்ய ஒரு ஒரு நியூட்ரலான ஒரு மனநிலைக்கு போகும். அடுத்தது தியானம் செய்ய செய்ய நீங்க ஒரு பாசிட்டிவா யோசிக்கிற ஒரு எண்ணங்களுக்கு போகும். அடுத்தது பாசிட்டிவ்ல இருந்து நீங்க மிராக்குலஸா யோசிக்கிறது. மிராக்குலஸ்னா ரொம்ப ஒரு ஒரு விஷயம் மிராக்குலஸா நடக்குது, ஒரு ஆச்சரியமா நடக்குது அப்படின்னா, அந்த மாரி எண்ணங்கள். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். நீங்க மொத கார் ஓட்டுறீங்க. இப்ப தான் கார் கத்துன்னு இருக்கிறீங்க. சும்மா ஒரு 2 தெருவுலயோ இல்லன்னா இப்படி வண்டி எடுத்து ஓட்டுறீங்க. நீங்க ஒரு சிட்டிக்கு போகணும் அந்த கார் எடுத்துட்டு. நீங்க நெகட்டிவா ஒரு மனநிலையில யோசிக்கிற, ரொம்ப மோசமான மனநிலையில யோசிக்கணும். ஐயோ! அந்த கார் எடுத்துட்டு போ முடியாது. நிச்சயமா நான் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆயிடும் எனக்கு. இந்த மாரி மோசமா யோசிக்கிற ஒரு இது. நான் கார் எடுத்துட்டு சிட்டிக்கு போகணும். மொத ஓட்டுறேன் நானு. இங்கேயே லோக்கல்ல ஒரு 2, 3 தெருவுலயே தான் ஓட்டியிருக்கிறேன். நான் சிட்டிக்கு போகணும், ஓட்டணும்ன்னும்போது இந்த மாரி ஒரு மோசமான எண்ணங்கள் இருக்கும். இது நெகட்டிவான இதுன்னா, ஓட்டுவேன். இருந்தாலும் எங்கேயாவது இடிச்சிருவனோ ஒரு பயம் இருக்கு. அ அப்படின்றது. ஒரு மோசமான ஆக்சிடென்ட் கண்டிப்பா நடக்கும். இந்த மாரி யோசனையில இருந்து, ஓகே ஓட்டுவேன். ஆனா எங்கேயும் இடிச்சிருவேன். எனக்கு அந்த அளவுக்கு ஓட்டத் தெரியாது. எப்படியாவது எனக்கு பயம் இருக்கு. கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு. இதே ஒரு பாசிட்டிவான ஒரு இது யோசிக்கும்போது, கஷ்டம் தான். நெகட்டிவ் ஒரு ஒரு சிட்டியில ஓட்டுனது கிடையாது. நெறைய டிராஃபிக் இருக்கும். அங்கங்க அ அ எனக்கு கியர்லாம் மாத்தணும். கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் எப்படியாவது நான் ட்ரை பண்ணுவேன். பண்ணி ஓட்டிட்டு முடிச்சுருவேன் அப்படின்ற மாரி இது ஒரு பாசிட்டிவ் யோசிக்கிறது. அ மிராக்குலஸ் இருக்கு. நான் ஓட்டுனது கிடையாது. இருந்தாலும் நிச்சயமா பாருங்க, நான் சாதாரணமா இது 1 மணி நேரம் எடுத்துக்கும் நான் போய் ஓட்டிட்டு வரதுன்னா, நான் ஒரு 1/2 மணி நேரத்திலேயே ஓட்டிட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துருவேன். இது மிராக்குலஸா யோசிக்கிறது. ஓகேங்களா? ஒரு விஷயத்த நம்ம எப்படி யோசிக்கிறோம், ஒரு விஷயத்துக்கு நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கு, அப்ரோச் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
யாராவது உங்க வீட்லயே வேலை செய்ய ஒரு ஒரு வேலை டக்குன்னு சொல்றாங்க அப்படின்னும் போது நம்மளோட சிந்தனை எப்படி இருக்குன்றதை நீங்க அதிலேயே நீங்க பார்க்கலாம். நீங்க நெகட்டிவ் யோசிக்கிறீங்களா? இல்ல இந்த வேலைய என்னால செய்ய முடியாது. இல்ல நான் அத பண்ண முடியாது. இது இங்க போக முடியாது. இல்ல நீங்க மிராக்கிளஸா இந்த நிச்சயமா என்னால முடியும். கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் என்னால சாதிக்க முடியும் இந்த விஷயம். அப்படின்றது. ஸோ எண்ணங்கள வந்து வந்து எப்படி நம்ம வச்சுக்கிறோன்றது ஒண்ணு இருக்கு. அடுத்தது உணர்வுகள். உணர்வுகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்மளோட உணர்வுகள் வந்து இதில வந்து இந்த ஸ்கேல்ல வந்து உணர்வுகள்ன்ற ஸ்கேல்ல வந்து 2டே விதமான உணர்வுகள். ஒண்ணு வந்து உயர்ந்த உணர்வுகள், கொஞ்சம் அ அதாவது லோயர் எமோஷன்ஸ், ஹையர் எமோஷன்ஸ் அப்படின்ட்டு தான். அதாவது உயர்ந்த உணர்வுகள் இல்லன்னா வந்து அந்த ஸ்கேல்ல வந்து ஒரு ஒரு உணர்வுகள்ல வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்சி அதாவது அந்த வைப்ரேஷன் அந்த இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற உணர்வுகள். ஸோ எது எதெல்லாம் வந்து உயர்ந்த உணர்வுகள், ரொம்ப சந்தோஷமா ரொம்ப உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பிரபஞ்சம், இந்த கிரியேஷன், இந்த நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப சந்தோஷமா நடக்குதோ அது மட்டும் அப்பதான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாமே அந்த கிரியேஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே செய்முறையெல்லாம் நடக்கும். எப்ப வந்து என்ன மாரியான உணர்வுகள், உயர்ந்த உணர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ உங்கள பாராட்டுறாங்க. ரொம்ப வந்து ஒரு கருணை உள்ளம் இருக்கும். ஒரு கருணை உணர்வு இருக்குது. ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த இந்த மாரி வந்து இது எல்லாமே உயர்ந்த உணர்வுகள். இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமான வைப்ரேஷன்ஸ். எது இதெல்லாம் வந்து இ அதாவது எது உயர்ந்த உணர்வுகள்ன்றத விட, எது உயர்ந்த உணர்வுகள் கிடையாது அப்படின்றது வந்து நமக்கு ஈஸியா தெரியும். கோபம், பொறாமை, ஒருத்தவங்கள பத்தி வந்து எரிச்சல், இல்ல நம்மள பத்தி நம்ம வந்து ரொம்ப எரிச்சல் அடையறது. இந்த மாரி வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கோபம் ஊட்டுறதோ, எது எதெல்லாம் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் ரொம்ப வந்து நம்மள வந்து கீழ தள்ளுதோ, அந்த மாரி உணர்வுகள் அ சோகமா இருக்கிறது, இந்த மாரி எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட உயர்ந்த உணர்வுகள் கிடையாது. ஓகேங்களா? அதாவது வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ வைப்ரேஷன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட ஆசையே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இல்லன்னா நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வரமாட்டோம். ரைட்டுங்க. நான் ஏன் வந்து ஒரு நான் சோகமா இருக்கணும்னு யாருமே விரும்ப மாட்டீங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லா சோகமா இருக்கணும்னு யாராவது வந்து யோசிப்பீங்களா? அப்படி யோசிக்கிற மாரி இருந்தா நம்ம இன்னைக்கு செஷனுக்கும் வரமாட்டோம். நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு தேவை இருக்கு. சந்தோஷமா இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும். இல்ல முடிஞ்ச அளவு வந்து ஒரு நாள்ல ஒரு மெஜாரிட்டி ஒரு பெரும்பான்மையான நேரத்த வந்து நானு சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அந்த நம்ம அந்த மாரி மனநிலைக்கு நம்ம தியானத்த வந்து கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு போவோம். ஏன்னா போக, போக, போக தேவையில்லாத விஷயங்கள் வந்து மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு காலி பண்ண ஒரு வீட்ல வந்து அந்த ரூம்ல வந்து எல்லாத்தையும் போட்டு அடைச்சு வச்சிருக்கிறீங்க அப்டின்னா, தேவையில்லாத விஷயம், தேவையான விஷயம் எல்லாமே போய் வச்சிருக்கிறீங்க. அப்டின்னும்போது எப்ப வந்து தேவையில்லாத விஷயங்கள ஒண்ணொண்ணா நீங்க எடுத்து இதெல்லாம் இருக்குது அப்டின்னு தெரிய ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட்டு. அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு. ஓ! இதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்டின்னு தெரிய ஆரம்பிக்கும்போது ஒண்ணொண்ணா நீங்க வெளில கொண்டு போவீங்க. ஸோ, ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து அத வெளில எடுத்துட்டு போயிடுவீங்க. என்ன நமக்கு வந்து கண்ல பார்க்குற விஷயம் வந்து ஈஸியா டக்குன்னு எடுத்து வெளில போட்டுடுவீங்க. நமக்கு மைண்டுக்குள்ள நமக்கு வந்து பார்க்க முடியல. பார்க்குற மாரி இருந்தா என்ன பண்ணிடுவோம்? ஓ! இதெல்லாம் இருக்கா? டைரக்ட்டா நம்மளோட இந்த கண்ல பார்க்க முடியுதுன்னு உடனே எடுத்து நம்ம போட்டுடுவோம். தியானம் பண்ண பண்ண நமக்கு அந்த அவேர்னஸ் மூலியமா நமக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் இருக்கு அப்டின்ட்டு. ஹார்ட் எலிவேஷன் வந்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா இந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் அதாவது கலிஃபோர்னியாவுல இருக்கு. அவங்க வந்து மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்மளோட ஹார்ட் பீட் துடிக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஹார்ட் பீட் துடிக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 55 இருக்குது ஹார்ட் பீட் அப்டின்னா, இதே வந்து ஒரு நார்மல் பெர்சனுக்கு வந்து ஒரு 70 இருக்குது அப்டின்னா, இதே டிப்ரஷனா இருக்கிறவங்களுக்கு ஒரு 90. ஸோ, நீங்க திடீர்னு மாடிப்படி ஏறுறீங்க. ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா வந்து துடிக்கும். எதுவுமே பண்ணாம ரிலாக்ஸா இருக்கிறீங்க. ஹார்ட் பீட் வந்து இப்படி பொறுமையா துடிக்கும். ரொம்ப கம்மியா துடிக்கும். சில பேருக்கு வந்து ஹார்ட் பீட் துடிக்கிறதே தெரியலன்னு சொல்லுவாங்க. இன்ஃபாக்ட் ஹார்ட் ரிலேஷன் பண்ணும்போது இந்த ஒரு சேலஞ்ச் வந்து சொல்லுவாங்க சவால். எனக்கு ஹார்ட் பீட்டே நான் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு லோல ரிலாக்ஸா ரொம்ப இருக்கும்போது சில டைம்ல நம்மளால அத ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹார்ட் பீட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, துடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா துடிக்கக்கூடாது. அதாவது வந்து 55 இப்ப இந்த இது நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 55, 75, 60 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு யூனிஃபார்மா ஒரு சீரா இப்படி துடிக்கிறது.
இருக்கணும். இதே வந்து இப்படி போட்டு ஒரு ஒரு ரொம்ப கோவமா, ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது, அந்த ஹார்ட் பீட் ரொம்ப படபடன்னு துடிக்கும். அந்த டைம்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அடுத்தது வந்து கொஞ்ச நாழி திருப்பி திருப்பி அதிகமா திருப்பி வேற ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்க. உங்க ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது. ஸோ இந்த மாரி வேகமா துடிக்கிறது ஒரு 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 சீரான ஒரு இதுல இல்லாம ஒரு இல்லாம இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் அலை எப்படி வந்து ஒரு சீரா இருக்கும்? கடல் அலை வந்து ஒண்ணு வேகமா டக்குன்னு இப்படி அடிக்குது. நீங்க போய் நிக்கிறீங்க. வேகமா அடிக்குது. அடுத்தது அப்படியே அமைதியா இருக்குது. டக்குன்னு வேகமா ஏதோ ஒரு இதுல அடிக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல உங்களுக்கே தெரியும். இது ஏதோ சம்திங் இன்னைக்கு சரியில்ல. அல அ கடல்ல. இது அப்படின்னு சொல்லி நம்ம உணரும். இதே அலையில வந்து வந்து பார்த்தீங்கன்னா, சீரா இருக்குது. ஒரு வேகமா ஒரு 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 அலை வந்து ஒரு ஹைட்ல ஓரளவு சீரா வருது. திருப்பி அமைதியாகுது. திருப்பி இது. இது யூனிஃபார்மா ஒரு சீரா இருக்கும். நம்மள ஹார்ட் பீட்டும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்ப வந்து எப்ப நமக்கு இந்த ஹார்ட் வந்து சீரான ஒரு இதய துடிப்பு இருக்கும் அப்டின்னா, எப்பலாம் நம்மளோட உயர்ந்த உணர்வுகளால நம்மளோட இதயத்த நம்ம உயர்த்துறோமோ, உயர்ந்த உணர்வுகளால, சந்தோஷம், நான் வந்து ரொம்ப மத்தவங்க உங்கள பாராட்டுனது, மத்தவங்க மேல ஒரு கருணை, இல்ல நீங்களே வந்து உங்க மேலயும் நீங்க வந்து ஒரு கருணை இந்த மாரி வந்து எப்ப உங்களோட ம மனச வந்து இந்த மாரி விஷயங்கள பத்தி யோசிக்கிறீங்களோ, அப்போ உங்களோட இதயம் துடிப்பு வந்து சீரான ஒரு இதுல இருக்கும். இது வந்து ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்னன்னா, இந்த ஹார்ட் பீட் வந்து ஓகே. ஸோ இந்த ஹார்ட் பீட் வந்து நம்ம அ மெஷர் பண்றாங்க. ஸோ கொஹரன்ஸ் அதாவது ஆங்கிலத்தில கொஹரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதயத்தோட நம்ம ஒன்றிணையறது. அது என்ன இதயத்தோட ஒன்றிணையறது அப்டின்னா, நம்ம ஒருத்தவங்க செய்ற ஒரு வேலை வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 5 பங்கு இருக்கு அப்டின்னா, அ இதே ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ஒரு வேலைய செய்றாங்க அப்டின்னும்போது, அந்த அ வீடியோ டிசேபிள். ஸோ இதே அந்த 10 பேர் சேர்ந்து அந்த வேலைய செய்றாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும். ஒருத்தவங்க செய்யும்போது அந்த வேலை வந்து ஒரு 5 மடங்கு இருக்குன்னா, ஒரு 10 பேர் செய்யும்போது அது வந்து ஒரு 500 மடங்கோ, இல்ல 50 மடங்கோ அதிகமா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அ இது இது எல்லாருக்கும் நமக்கு தெரியாது. இதே தான் வந்து ஹார்ட் கொஹரன்ஸும். இந்த ஹார்ட் கொஹரன்ஸ் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஹார்ட் கொஹரன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து இப்ப நீங்க ஒரு கார் வாங்கும்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். உங்க உங்களுக்கு ஹார்ட் கொஹரன்ஸ் இல்ல. அதாவது உங்களோட உங்களோட ம மைண்டும், உங்களோட ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹார்ட்னா பெரும்பாலும் நம்ம இதயத்த நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து சிங்க்ல இல்ல. ஒரே இதுல இல்ல. ஒரு 2மே ஒண்ணா இல்ல அப்படின்னா எப்படி எக்ஸாம்பிள்னா, நீங்க ஒரு பொருள வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டூ வீலர் வாங்கும்போது அந்த டூ வீலரோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, சிலது பிடிக்கும். ஓகே இந்த கலர் நல்லாருக்கு. இந்த பர்ட்டிகுலர் இந்த காரோ, இல்ல இந்த டூ வீலரோ புடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனா, உங்களோட நீங்க திருப்பி அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்லுவாருன்னா, சார் இந்த இதுல இவ்ளோ தான் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதுல வந்து இந்த இந்த மாரி வந்து இந்த மாரியான அ அமைப்பு சிறப்பு அம்சங்கள்லாம் வந்து இந்த வண்டியில கிடையாது. ஆனா வந்து அந்த வண்டியில இருக்கு. அதே மாரி காசும் வந்து அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. நீங்க ஆசைப்படுற இந்த வண்டி வந்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விலை அதிகம். ஆனா இதில சிறப்பு அம்சங்கள் கம்மி தான். ஆனா உங்களோட 2 இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் புடிச்சிருக்குது. உங்களுக்கு எப்படி புடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு வந்து உங்கள ஹார்ட் அப்படின்னு சொல்றது, இந்த கலரு, இந்த இது புடிச்சிருக்கு. இது வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, உங்களோட மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இல்ல இந்த வண்டி தான் வாங்கணும். ஏன்னா இது வந்து வாங்குனீங்கன்னா மைலேஜ் இருக்கும். ஸோ இந்த இந்த வண்டியில வந்து வாங்கலாம் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல டிசிஷன் எடுக்கிறதே உங்களுக்கு முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, இத வாங்கணுன்றதும் உங்க மனசு சொல்லுது. ஏதாவது புடிச்சிருக்குது. இது பண்ணணும். இந்த கலரு, இந்த மாரியான இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா வந்து ஆனா இது அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மைலேஜ் கிடையாது, அது கிடையாது. இந்த வண்டியில இன்னொரு வண்டியில ஸோ இந்த மாரி வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வண்டி உங்களுக்கு அதுல மைலேஜ்லாம் இருக்குது. ஆனா, அந்த அளவுக்கு உங்களுக்கு அட்ராக்டிவா இல்ல. உங்களுக்கு ஈர்க்கிற அளவுக்கு இல்ல. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் இந்த வண்டி வாங்குறதுல மட்டும் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லா விதமான முடிவு எடுக்கிறதுலயுமே, உங்களுக்கு எப்ப அந்த சிங்க் அப் இல்லையோ, உங்க மைண்டுக்கும், உங்க பிரெயினுக்கும் உங்களுக்கு அந்த சிங்க் அப் இல்லையோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த முடிவு எடுக்கிறதுல அந்த பிரச்சனை இருக்கும். இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? இது செய்யலாமா? அத செய்யலாமா? அப்படின்ற ஒரு பிரச்சனை எப்பயுமே அந்த ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ நம்மளோட இதயத்த வந்து நம்ம வந்து உயர்ந்த உணர்வுகளாக நிரப்பும்போது, ஆட்டோமேட்டிக்காவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆ ஆட்டோமேட்டிக்காவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்டும், உங்களோட ஹார்ட்டும் வந்து சிங்க் அப்ல நடக்கும். ஸோ சிங்கப்பூர்ல நடக்கும்போது, உங்களுக்கு வந்து ஓகே. ஸோ இப்ப ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து இந்த ஹார்ட் பீட் யூனிஃபார்ம் ரேட் அப்படின்றது. இந்த முதல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெறுப்பு, ரொம்ப பயம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, அவங்களோட இதய துடிப்ப வந்து மெஷர் பண்ணும்போது, இந்த மாரி அந்த கடல் அலை வருது பார்த்தீங்களா? அதிகமா திடீர்னு, திடீர்னு கொஞ்சம் இது. இந்த மாரி மோசமான ஒரு ஒரு யூனிஃபார்ம் ஒரு சீரான ஒரு சார்ட் இல்ல, கிராஃப் இல்ல. இதே வந்து இதய துடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரான ஒரு ஒரு இதய துடிப்பு எப்ப வருது அப்டின்னா, உங்கள மத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது, இல்ல நீங்க நன்றி உணர்வு இருக்கும்போது, உங்க வந்து ஒரு ஒரு அன்பா இருக்கும்போது, ஒரு கருணை உணர்வு, இந்த மாரி உங்களோட உணர்வுகள் இருந்தது அப்டின்னா, அப்ப நம்மளோட ஹார்ட் பீட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சீரா தான் இருக்கு. பார்த்தீங்களா? ஒரே சீரா இருக்கு. ஸோ இதுதான் வந்து கொஹரன்சி அதாவது ஒன்றிணையறது. அதாவது இதயத்தோடு நம்ம வந்து ஒன்றிணையறது அப்டின்றது அர்த்தம். ஸோ எப்ப நம்ம இதயத்தோட ஒத்திசைந்து எல்லாம் ஒண்ணா இப்ப ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்றோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான வேலையில, ஒவ்வொரு விதமான மனப்பான்மை, ஒவ்வொரு விதமான யோசிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வேலை ஒவ்வொருத்தவங்க புடிச்சு இழுத்தாங்கன்னா, அந்த வேலை ஒழுங்கா நடக்காது. இதே எல்லாருமே சேர்ந்து ஒரே இன்டென்ஷன்ல ஒரே விதமான கண்ணோட்டம், ஒரே விதமான ஒரு குறிக்கோளோட ஒருத்தவங்க 3 பேர் சேர்ந்து செய்யும்போது, அந்த வேலை ஈஸியா முடியும். இன்னும் பல மடங்கு அந்த வேலை நடக்கும். இதுதான் வந்து நம்ம கொஹரன்சி. அப்படின்றது. ஸோ இத வந்து உயர்ந்த உணர்வுகளால் நம்மளோட அ இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் நீங்க Googleல கூட அடிச்சு பார்க்கலாம். ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் கலிஃபோர்னியால. நீங்க வந்து எப்ப வந்து எ நம்மளோட உணர்வுகள வந்து ஒரு ஒரு இந்த மாரி கருணை உள்ளம், நன்றி உணர்வோட சந்தோஷமாவும் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூளையும், நம்மளோட ஹார்ட்டும் கனெக்ட் ஆகுது. நம்மளோட ஹார்ட் கனெக்ட் ஆகுது. இந்த கம்யூனிகேஷன் அதாவது இந்த தொடர்பு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா நடக்குது. இதுக்கு அப்புறம். இப்போ 2 பேரும் உங்க வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, வே வேற வேற குறிக்கோள், வேற வேற எண்ணங்கள், வேற வேற இதுல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்லயே வந்து ஒரு கணவன் மனைவியோ, இல்ல அ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளயோ அப்படி பார்த்தீங்கன்னா, வேற வேற இதுல இருக்கும்போது, 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஒரு டெர்ம்ஸ்ல இல்ல. 2 பேரும் வந்து வேற ஒரு இதுல இருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, 2 பேரும் ஒரு அ இணஞ்சு இல்ல, கொஹரன்சியா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்ப வந்து நீங்க இது வந்து வெளியில மட்டும் கிடையாது. நமக்குள்ளேயே வந்து இத உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது அப்படின்னா, நம்ம வந்து இந்த உயர்ந்த உணர்வுகள் அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு பண்ண போற மெடிடேஷன்ல ஹார்ட் எலிவேஷன்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். அந்த ஹார்ட் எலிவேஷன் இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் ஒரு ரைட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எப்பயும் பண்ற அ அதே சிட்டிங் போஸ்டர் தான். கால எப்படி நம்ம வந்து அ அ ஒண்ணு தரையிலயோ, இல்ல சோஃபாலயோ, இல்ல சேர்லயோ உட்காந்துக்கிறோம். இதே போஸ்டர் தான். இத பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஆனாபானசதி தியானம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஒரு 5 நிமிஷம் ப்ராசஸ் பண்றோம். என்ன பண்றோம்னா, 1 கையோ, 2 கையோ உங்களோட நெஞ்சு மேல நீங்க கைய வச்சுக்கங்க. உங்களோட இதயத்து மேல கைய வச்சுங்க. வச்சுட்டு, உங்களோட இதய துடிப்ப ஒரு 2 ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விடுவீங்க. ரிலாக்ஸான ஆழமான மூச்சு. அந்த மூச்ச வந்து அப்படியே இழுத்து பொறுமையா நீங்க விடணும். இழுக்கிறதும் சரி, வெளிய விடுறதும் சரி. பொறுமையா நீண்ட மூச்சு விடணும். ஓகேங்களா? விட்டதுக்கப்புறம், உங்களுடைய கவனத்த வந்து உங்களோட இதய துடிப்பு மேல வைக்கணும். இதய துடிப்பு மேல இப்படி வச்ச உடனே, உங்களோட இதயத்த துடிக்கிறத வந்து நீங்க உணர ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? நீங்க இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட இதயத்த துடிக்கிறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ ஒரு கையோ 2 கையோ உங்களோட கம்ஃபர்டபுள் தான். உங்களோட சௌகரியம் தான். ஓகேங்களா? ஸோ வச்சுட்டு ரிலாக்ஸா ஒரு ஆழமான ஒரு 2, 3 மூச்சு. அதுக்கப்புறம் உங்களோட இதய துடிப்ப உணர ஆரம்பிங்க. அப்படி இதய துடிப்பு உணர ஆரம்பிக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான தருணங்கள், ஓகேங்களா? நேத்து நடந்தது, 5 நாளுக்கு முன்னாடி நடந்தது, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, உங்களோட கல்யாண டைமு, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க மொத ஸ்கூலுக்கு போம்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க வீட்ல குழந்தைங்களோ, இல்ல வெளியில எங்கேயோ குழந்தைங்க கூட நீங்க ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த விஷயத்த திருப்பி கொண்டு வாங்க நினைவுக்கு. அதிலேயே உங்களோட எண்ணங்கள், நீங்க எப்படி இருந்தீங்க? அப்படியே அந்த இடத்துக்குள்ள போங்க. ஸோ அப்ப போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி சிந்தனைகள், அத பத்தி வரும்போது, நீங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப உங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி சந்தோஷமான விஷயங்கள கொண்டு வரும்போது, நம்ம வேற வேற சிந்தனைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே கூல் டவுன் ஆகும். ஸோ நம்மளோட ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்றதுல கொண்டு போகும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரெயின். ஆல்ஃபா ஸ்டேட் கொண்டு போகும்போது, அந்த விஷயத்திலேயே அதிலேயே முழுகுங்க. அதிலேயே இருங்க. ஒரு 5 நிமிஷம். மியூசிக் நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கைய கோத்துட்டு நம்மளோட இயல்பான தியானத்துக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால நிரப்புற இந்த ப்ராசஸ். 5 நிமிஷம் ஹார்ட் எலிவேஷன் சொல்றது. கைய வச்சுக்கிறீங்க. அ மூச்சு இழுத்து விடுறீங்க. ரிலாக்ஸான மூச்சு விடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கவனத்த உங்களோட இதய துடிப்பு மேல கொஞ்ச நாழி இல்ல நான் கைய வச்ச உடனே எனக்கு இதய துடிப்பே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. கைய வச்ச உடனே கொஞ்ச நாழி வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா. உங்களோட இதயம் துடிக்கிறது தெரியும் கண்டிப்பா. ரைட்டா? ஸோ உங்களோட இதயம் துடிக்கிறது தெரிஞ்ச உடனே, அதுக்கப்புறம் நீங்க அப்பவே வந்து கொண்டு வாங்க உங்களோட சந்தோஷமான விஷயங்கள, தருணங்கள. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து மியூசிக் சேஞ்ச் ஆகும். நானே கைடன்ஸ் குடுப்பேன். ஆட்டோமேட்டிக்காவே வந்து நீங்க ஆனாபானசதி தியானம். ஸோ இன்னைக்கு யாராவது புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நம்ம பண்ற தியானம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆனாபானசதி தியானம். அது வந்து மூச்சு விழிப்புணர்வு தியானம். இது வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா, கண்ண மூடிக்கின்னு இந்த இதயத்தை உயர்ந்த உணர்வுகள் ஹார்ட் எலிவேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் பண்ற இந்த தியானம் பண்ணுவோம். கைய கோத்துக்கின்னு, கண்ண மூடிக்கின்னு, சுகமான ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. ஒரு சேர்லயோ, இல்ல சோஃபாலயோ, இல்ல வந்து நீங்க நீங்க தரையில உட்காந்துக்கணும்னா, சம்மணம் போட்டு உட்காந்துக்கணும். இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி. இல்ல சேர்ல, சோஃபால உட்காந்துக்கணும்னா, கால இந்த மாரி குறுக்க இப்படி வச்சுக்கணும். ஸோ உட்காந்துட்டு கண்ண மூடிக்கினீங்க. கண்ண மூடிட்டு, கைய இப்படி கோத்துக்கணும். கோத்துட்டு உங்களோட இயல்பான மூச்ச கவனிக்கணும். எப்படி கவனிக்கிறது? மூச்ச கவனிக்கிறது அப்படின்னா, இந்த நுனி மூக்குல இருந்து புருவ மத்திக்குள்ள ஏதோ ஒரு இடத்த எடுத்துக்கங்க. நீங்க புருவ மத்திய தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதோ ஒரு இடம். இல்ல இந்த மூச்சு போகுது வருது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க வந்து மூச்சு போறது வரத மட்டும் கவனிங்க. போகுது வருது. மூச்சு இழுத்து விட வேண்டாம். மூச்சு இழுத்தும் வெளிய விடணும். ஸோ அதாவது நீங்களா ஃபோர்ஸ் பண்ணி இழுக்க வேண்டாம். இயல்பா நடக்குது அந்த மூச்ச வந்து நீங்க கவனிக்க போறீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ எப்பப்பலாம் அந்த மூச்சு போயிட்டு, போயிட்டு, போயிட்டு வருது. அந்த இடத்துல ஏதோ ஒரு புள்ளி எடுத்துக்கிறீங்க. நுனி மூக்குலேருந்து இந்த கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா, கண்ணாடிய வந்து வச்சுருங்க. இந்த நுனி மூக்குலேருந்து புருவ மத்திக்குள்ள ஏதோ ஒரு இடத்த எடுத்துட்டு, அந்த இடத்துல மூச்சு போயிட்டு, போயிட்டு வருது பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளியில. அந்த இடத்துல வந்து இப்படி கவனிக்கிறீங்க. திடீர்னு உங்க மைண்ட் வேற எங்கேயோ போகுது. நேத்து நடந்த விஷயங்கள், இல்ல இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இதுல கவனம் போகுது. திருப்பி கவனத்த இதுல கொண்டு வாங்க. திருப்பி வெளில போகுது, கவனத்த கொண்டு வாங்க. போக, போக இந்த எஸ்கேப் ஆகுறது கம்மியாயிடும். தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது வந்து சில சிந்தனைகள் நெறைய வரும். அ எந்தெந்த சிந்தனைகள் வருதோ, எப்பப்பலாம் நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு தெரியுதோ, அப்பப்பலாம் உங்களோட கவனத்த வந்து உங்களுக்கு கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ எப்பப்பலாம் உங்களோட கவனம் வந்து வெளியில எஸ்கேப் ஆகுதோ, அப்பலாம் உங்களோட கவனத்த வந்து மூச்சு மீது கொண்டு வாங்க. அவ்வளவுதான். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். தியானத்த முடிக்கும்போது உங்களோட நம்ம 2 கைய எடுத்துன்னு போயிட்டு, கண் மேல வச்சுட்டு, உள்ளங்கைய எடுத்துன்னு போய் இப்படி வச்சுட்டு, தேய்க்கலாம் கூடாது. இப்படி போட்டு ரொம்ப ரப்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாகும். ஸோ அந்த ஹீட் உருவாகும். ஸோ அப்படியே கைய எடுத்துட்டு, நீங்க வந்து கண் மேல வச்சுட்டு ஒரு 5 வினாடிகள் 5, 4, 3, 2, 1 அப்படி கண் மூடணும். இந்த 1/2 மணி நேரம் தியானத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எக்காரணத்த கொண்டும் கண்ண திறக்கக்கூடாது. கால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முடியல, என்னால ரொம்ப முடியல, பெயின் இருக்கு, இது இருக்கு, ரொம்ப என்னால ஒரே பொசிஷன்ல உட்கார முடியல அப்படின்னா, நீங்க வந்து கால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முதுகு நேரா இருந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்ஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பேர் சுக பிராணாயாமம். ஸோ சுகமா உட்கார்ந்து சுக்காசனம். ஸோ சுக்காசனம் வந்து சுகமாக அமர்ந்து கொண்டு நீங்க வந்து உங்களோட மூச்ச நம்ம கவனிக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம தியானத்துக்கு போகலாம். உங்களோட
உங்களோட உடலை ரிலாக்ஸ் பண்ணிங்க. முடிஞ்சா உங்களோட ரூம் வந்து அறைய வந்து லைட் இருந்துச்சுன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கங்க. தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் உடலை தளர்த்திக் கொள்ளுங்கள். உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்கள் உடலில் இறுக்கமில்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் கைகளை எடுத்து உங்கள் இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட சீரான மூச்சை இழுத்து விடுங்கள். இரண்டு மூச்சை இழுத்து விடுங்கள். பொழுது உங்கள் கவனத்தை உங்கள் இதயத்தின் மீது உங்கள் இதய துடிப்பை உணர ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை, தருணங்களை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் உங்கள் மகிழ்ச்சி, மற்றவர் உங்களை பாராட்டியது, உங்களை பேரின்பம் அடைய செய்யும் உங்கள் நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான அந்த தருணத்தை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். அதிலே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள்.
மகிழ்ச்சியான இந்த தருணத்திலே நிலைத்திருங்கள். உங்கள் இதயம் உயர்ந்த உணர்வுகளால் நிரம்புகின்றது. உங்கள் ஆற்றல் இந்த சந்தோஷமான தருணத்திலே இருக்கிறது. அன்பு நண்பர்களே, நாம் இப்பொழுது ஆனாபானசதி தியானத்திற்கு செல்வோம். கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்துக் கொண்டு உங்கள் இயல்பான இயற்கையான மூச்சை கவனியுங்கள். உங்கள் இயற்கையான இயல்பான அமைதியான உங்கள் மூச்சை கவனியுங்கள். மூச்சை இழுத்து விட வேண்டாம்.
எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் சிந்தனையில் ஆழ்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள். நமது மூச்சை கவனிக்க கவனிக்க மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும்.
நாம் பிறந்தது முதல் தற்பொழுது வரை நம்மோடு இருப்பது இந்த மூச்சுதான். மூச்சோடு ஒன்றிணைந்து இருங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. பிரபஞ்ச ஆற்றல் உடல் முழுவதும் பரவதை நீங்கள் உணரலாம். மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை.
நண்பர்களே, நாம் இப்பொழுது நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். நன்றி தெரிவிப்பது என்பது ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு இந்த அழகிய பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றியை கூறுங்கள். இதயபூர்வமான உங்கள் நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், ஆசான்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் அறிவை மேம்பட பெரிதும் உதவியுள்ளார்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வாழும் உங்கள் குடும்பத்தினருக்கு உங்கள் மனமார்ந்த நன்றியை கூறுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்களோடு பணிபுரிவோர் அனைவருக்கும் உங்கள் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிப்பாக இவர்கள் விளங்குகிறார்கள். அனைவருக்கும் உங்கள் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை கூறுங்கள். மகிழ்ச்சியான அந்த நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் மரம், செடி, கொடிகள், விலங்குகள், மீன்கள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். அவை நம்மோடு இந்த உலகத்தை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. நம்முடைய வாழ்க்கையை வாழ, இயல்பாக வாழ உதவும் பொருள்கள் இந்த சமுதாயம், அரசாங்கம் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். இறுதியாக உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த தியானம் மேற்கொண்டதற்கு மனமார்ந்த உங்கள் நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது? எங்கு சென்றீர்கள்? உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனதுக்குள்ளே கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5, 4, 3, 2, 1. மெதுவாக கண்களை திறந்து கொண்டு இந்த உலகத்திற்கு வாருங்கள்.
அற்புதமான ஒரு தியானமா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே. இன்னைக்கு நம்ம கூட சாந்தா மேடம் இருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுவாங்க. புத்தாசியோட மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் யாருமே கிடையாது, கரெக்டுங்களா? பட் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த், அந்த கான்ஃபிடென்ஸ், இந்த நம்பிக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியானம் கொடுக்கும். நம்மளோட பிரச்சனைகள் வந்து உடல்ல இருக்கலாம், உபாதைகள் மூலயமா, இல்லை மனதளவில் இருக்கலாம், இல்லை சில சூழ்நிலைகள் இருந்து வரலாம். எப்படி இருந்தாலும் இந்த தியானம் பண்ண பண்ண நமக்கு இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய வழி இருக்கும். இப்போ எனக்குமே அந்த பெயின் வரும். தியானம் பண்ண எல்லாமே சரியாயிடுமா? ஒரே நாளில் வந்து வலியெல்லாம் போயிடும். அந்த வலியை தாங்கக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும் நமக்கு, அந்த அபிலிட்டி, திறமை. ஸோ அப்படிதான் சாந்தா மேடம் நிறைய சேலஞ்சஸ், சவால்கள் இருந்தாலும் இந்த தியானம் அவங்க எடுத்துனதுக்கு அப்புறம் எப்படி அவங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள், எப்படி வந்து அவங்களோட மனநிலையில மாற்றங்கள், எப்படி அவங்களோட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, எப்படி வந்து அந்த அணுகுமுறை இருக்குது அப்படின்றத இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். ரொம்ப ஆல்வேஸ் இன்ஸ்பிரேஷன் அவங்க. நிறைய ரெகுலராக எப்போவுமே வந்து சென்னை செஷனில் சாப்டரில் வந்து ரெகுலராக எப்பவுமே இருப்பாங்க. அவங்களோட அனுபவத்தை வந்து அவங்க மூலியமா இன்னைக்கு இருப்போம். எஸ் மேடம். என்னுடைய காலை வணக்கம். இப்போ இதுல வந்து நம்ம ஏன்னா சந்திரா சார், வாணி மேடம், அப்புறம் எல்லா புத்தாசிஓ மாஸ்டர்ஸ்க்கும், ரத்னவேல் சார், வித்யா மேடம், மீனா மேடம் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து இந்த புத்தாசிஓ மெடிடேஷனுக்கு வந்து இப்போ டூ இயர்ஸ் ஆயிடுச்சு. ஜனவரி 24, 2022 ஜாயின் பண்ணேன் கேலக்ஸி ப்ரோக்ராம்ல. ஃபர்ஸ்ட் அப்பதான் ஜாயின் பண்ணேன். அது வந்து என்னோட என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போய் 6 months இருந்தது. ரொம்ப டிப்ரெஷன்ல அந்த மாதிரி இருந்தேன். அப்போ என்னோட சிஸ்டரும் ரகுராமலிங்கம் சார் அவங்க தான் எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவ அதுல வந்து நான் வந்து அப்போ வந்து டிப்ரெஷன் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னால இந்த வேர்ல்ட ஃபேஸ் பண்ணவே என்னால முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு டிபெண்டா தான் என் ஹஸ்பண்ட் கூட அந்த மாதிரி இருந்திருக்கேன். அவ எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்னாதான் போவோம், அந்த மாதிரி அப்படி இருந்தோம். அப்புறம் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி, எல்லார் கூடயும் தான் இருந்திருக்கேன். தனியாவே இருந்ததே இல்லை, எங்கேயும் தனியா போனதில்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்புறம் என் சிஸ்டர் வந்து இதை வந்து நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன்னு எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த 40 days அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டேன். அப்பவே வந்து இந்த சார் வந்து என்னை சந்திரா சார் அப்பவே இது பண்ணி தனியா அந்த செஷன் வர்றபோது கூப்பிட்டு ஏன் இப்படி இந்த மாதிரி இருக்கீங்கன்னு அப்போ என்னை பேச சொன்னாங்க. என்னால அப்ப பேசவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுனதே இல்லை. இப்பயுமே நான் கரெக்டா பேசுவேனான்னு தெரியல. ரத்னவேல் சார் ரொம்ப சொன்னதுனால சரி சரி பேசலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் பேசின போது சார் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த டிப்ரெஷன் டேப்லெட்டை நான் அந்த 1 monthலயே வந்து விட்டுட்டேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து நான்
ஒரு மாதிரி என்னையவே நான் வந்து நல்லா தைரியமா பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல முயற்சி பண்ணேன். அப்ப வந்து ஆக்சுவலா மணிவண்ணன் சாரோட சன்னோட வெட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாரையும் இப்ப இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்ப என்னால வந்து நான் 1 இயர் ஆகாம எங்கேயும் வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க இதுல அந்த ஒரு இது இருக்குது. ஸோ நான் வரல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சந்திரா சார், வாணி மேடம்லாம் வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க. பட் அப்ப வந்து என்னால இல்ல நான் வெட்டிங்க்கு வந்தா அங்க நெறைய பேரு எனக்கு கோயம்புத்தூர்ல தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அப்படின்னு சொல்லிட்டு போகல. அதுக்கப்புறம் ஆனா சார் சொன்னாங்க, "சேகர் சார் வீட்ல மெடிடேஷன் இதுதான் வச்சிருக்கோம். நீங்க ஸோ யூ ஹேவ் டு கம்" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னா அப்ப அங்க போறபோது தான் நான் வந்து நேர்ல சந்திரா சார், வாணி மேடம், வீணா மேடம், அரவிந்த் சார், அனுஷா மேடம், அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் அங்க மீட் பண்ணேன். அப்புறம் அங்க வந்து ஆம், அங்கேயும் நான் வந்து என்னைய பேச சொன்னாங்க. என்னால கொஞ்சம் தான் பேச முடிஞ்சது. அங்க வந்து கார்த்திகேயன் சார், எஸ்பிபி சார், அப்புறம் டாக்டர் அவங்க சாரி எனக்கு பேர் அவங்களையும் எல்லாரையும் அங்க மீட் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய பேர் அப்ப நான் போறபோது தனியா போகல. எங்க அம்மா கூட தான் போனேன். ஏன்னா எங்கேயுமே நான் தனியா போனதே இல்ல. ஆம், அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னைய வந்து டெய்லி நான் ஆனா இந்த மெடிடேஷன் இது வரைக்கும் 2 இயர்ஸ்ல 1 டே கூட மிஸ் பண்ணதில்ல. எந்த 40 டேஸ் ப்ரோக்ராம் போட்டாலும் அதுல ஜாயின் பண்ணிடுவேன். ஈவினிங் நைட்டும் வந்து சென்னை சாப்டர்ல ஜாயின் பண்ணிடுறேன். அப்படி என்னால முடியலைன்னா நான் வந்து ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஜாயின் பண்ணி கேட்டுக்குவேன். அதை அட்டன் பண்ணிடுவேன். எனக்கு வந்து அது வந்து ரொம்ப மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலீஃபா நல்லா கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கும். உம் அதுக்காக வாழ்க்கையில எனக்கு சேலஞ்சஸே இல்லைன்னு இல்லை, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பட் வந்து இப்ப வந்து என்னன்னா அதை வந்து என்னால தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு இருக்குது. நானே வந்து என்னைய வந்து இப்ப வந்து மெடிடேஷன், யோகா, அப்புறம் நான் சின்ன வயசுல பாட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து அதே பாட்டை வந்து திரும்ப வந்து இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன் திரும்ப. அதனால நிறைய உம், ஆஹ் பாடுறேன். சோ அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்க குரூப்ல வந்து நிறைய எங்க நகரத்தார் குரூப்ல வந்து லேடிஸ் எல்லாம் வந்து நானாவே வாலண்டியரா அவங்க கிட்ட போய் எதுவுமே நம்ம முயற்சி பண்ணாதான் முடியும். மெடிடேஷன் பண்ற போது அது நம்மளுக்கு ஒரு வே காமிக்குது. அப்ப நம்ம வந்து அதை தொடர்ந்து போனாதான் நம்மளால அதை வந்து இது பண்ணிக்க முடியும். சோ அந்த லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப்லாம் போறேன்னு சொன்னாங்க. சோ நான் வந்து தைரியமா ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவங்க கூட ஒரு அவுட்டிங் 3 டேஸ் போனேன். மைசூர், பெங்களூர் அதெல்லாம் ட்ரிப் போனோம். அந்த மாதிரி இப்ப வந்து பார்த்தா அவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப ஆஹ் ரொம்ப எனக்கு வந்து அதாவது நிறைய பேர் சப்போர்ட்டிவா ஹாப்பியா நான் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அது அவங்களுக்குமே நான் வந்து இத சொல்றது. பட் ஆனா அவங்க எல்லாரும் ஏதோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெடிடேஷன் நினைக்கிறாங்க. ஆனா இது முன்னாடியே எனக்கு இது தெரிஞ்சிருந்தா நம்ம ஆரம்பத்துல இருந்தே இந்த மெடிடேஷன் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் வந்து எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்னு நான் அவங்களுக்குலாம் சொல்றது. பட் யார் யார் என்கிட்ட வந்து கேக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் வந்து சொல்றேன். என்னை பார்த்துட்டே நிறைய பேர் வந்து இப்ப நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அவங்களே வந்து சொல்றாங்க, என்ன இவ்ளோ எப்படி இப்படி ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து இப்போ நான் முன்னாடி வந்து மத்தவங்களுக்காக வாழ்ந்தேன். இப்போ நான் எனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆஹ் நிறைய மியூசிக் கிளாஸ், அப்புறம் நிறைய முற்றோதல்லாம் பண்ணுவாங்க. 51 அந்த 51 திருவாசகத்துல 51 இது அதெல்லாம் எல்லாரும் படிப்பாங்க. ஸோ அதுல எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் இது பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி நிறைய இதுல எல்லாம் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் சின்னதா வந்து ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு வந்து யூனிவர்ஸ் எனக்கு காட்டுற வழின்னு நான் நினைச்சுக்கிறது. அதாவது என்னோட இன்னர் டேலண்ட்ஸ வந்து அது வெளிக்கொண்டுட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். நிறைய
எனக்கு வந்து அதாவது எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் வந்து நான் என்ன நினைச்சிட்டு போறேனோ அதெல்லாம் வந்து ஈஸியா நடக்கும், நடக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து இப்போ வந்து நான் முன்னாடி வாழ்ந்தது அது ஒரு அத்தியாயம் மாதிரி இருக்குது என்னோட லைஃப். இப்ப நான் வாழ்றது வந்து வேற ஒரு சாப்டர். எனக்கு வந்து என்னை சுத்தி என்ன அன்பானவங்க, என்கிட்ட பிரியமான உறவுகள், அந்த மாதிரி நிறைய பேர் கூட நான் வந்து நல்லா ஹாப்பியா இருக்கேன். அதாவது அதுக்காக மத்தவங்கள ஃபேஸ் பண்றதுன்னு இல்ல. ஃபேஸ் பண்றபோது எந்த அளவுல இருக்கணுமோ, அந்த அளவுல கூடிய மனப்பக்குவமும், தைரியமும் இப்ப எனக்கு இருக்குது. ஆம். எனக்கு அப்படியே வந்து மின்னாடிலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அப்படி டென்ஷன் ஆயிரும். இந்த மாரி சேலஞ்சஸ் வர்றபோது, இப்பல்லாம் வந்து அதோட தாக்கம் வந்து குறைஞ்சிருக்குது. ரொம்பவே குறைஞ்சிருக்குது. அப்புறம் நெறைய நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து எல்லாரையும் ஆம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மீட் பண்ணபோது, அப்புறம் சந்திரா சார்லாம் அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க கூட நான் வந்து அகஸ்தியர் பிரமிட்க்கு வந்து அவங்க கூட போனேன். அப்பதான் ரத்னவேல் சார் வீட்டுக்கும் போயிட்டு, அவங்க பொண்ணுக்கு வந்து பேர் சூட்டுனாங்க. நல்ல பேரு. நிறை என்ன சார் உங்க டாட்டர் நேமு? நிரல் ஆதவி. நிரல் ஆதவி. ரொம்ப நல்ல பேரு. ஆம். அப்ப வந்து அவங்க வீட்டுக்கும் போயிட்டு எல்லாமே அங்க அப்ப நெறைய நல்ல சோல்ஸ் நெறைய பேரு கூட எனக்கு வந்து அதாவது முன் ஜென்மத்துல ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு. இவங்க கூட எல்லாம் நான் வந்து கனெக்ட் ஆகணுன்ட்டு. அதுக்கு வந்து எனக்கு இந்த மெடிடேஷன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குது. நெறைய நான் வந்து என்னையவே நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நெறைய. ம். இப்ப வந்து என்னன்னா, நான் வந்து கடந்த காலத்த பத்தி ரொம்ப சிந்திக்கிறதே இல்ல. அதே மாரி வருங்காலத்த பத்தியும் ரொம்ப யோசிக்கிறது இல்ல. இப்ப அட் பிரசன்ட் இப்ப நம்மளுக்கு வந்து என்ன நடக்குதோ, அத வந்து ஹேப்பியா என்ஜாய் பண்றதுக்கு கத்துக்கிட்டு இருக்கேன். ஆம். இப்ப நெறைய இவங்க கூட சேர்ந்து முதல்ல 1 டே ட்ரிப் போனேன். அப்புறம் 3 டேஸ் போனேன். அப்புறம் இப்போ 1 வீக் போறேன். எல்லா நார்த் சைடு எல்லாம் மோஸ்ட்லி பாத்துட்டேன். மின்னாடி வந்து நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்ததுனால, நானும் சாரும் ரொம்ப எங்கேயுமே பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பாத்துக்கணுன்ட்டு எங்கேயுமே போனதே இல்ல. இப்ப வந்து நான் நெறைய ஊருங்களுக்குலாம் போறேன், எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஆனா எங்க மாமியார் என் கூட தான் இருக்காங்க. 94 இயர்ஸ். பட் அவங்களையும் அவங்களும் நானும் தான் இருக்கோம். அம்மா என் கூட வந்து இருப்பாங்க. பட் இப்ப வந்து அவங்களும் அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் சிஸ்டர் வீட்டுக்குலாம் போவாங்க. சோ இப்ப நான் வந்து நல்லா தனியா சுயமா என்னால வாழ்க்கைய நடத்தக்கூடிய தைரியம் வந்து எனக்கு இப்ப இருக்கு. யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. சோ அதனால வந்து இப்ப எனக்கு அந்த தைரியம்லாம் கிடைச்சிருக்குது. நெறைய பேர் என்னை பார்த்துட்டு கேட்கிற போதெல்லாம் நான் வந்து டெய்லி மார்னிங் கோட்ஸ் வந்து நேச்சர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல தோட்டம் வச்சிருக்கேன். சோ அதுல டெய்லி ஒரு ஃப்ளவர் வந்து பிக்சர் எடுத்து டெய்லி மார்னிங் கோட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புவேன். அதுல வந்து நெறைய பேருக்கு வந்து அது வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கும். என்னால பாசிட்டிவா என்ன பண்ண முடியுமோ, இந்த பிரபஞ்சத்துக்கு பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். சோ அதனால இந்த மாதிரி நெறைய பேர் வந்து என்னைய பார்த்துட்டு எப்படி உங்களால இவ்ளோ இதுவா இருக்க முடியுது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இப்ப என்னைய பார்த்தாவே எல்லாருமே நான் ஹேப்பியா இருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. நான் என்னோட சந்தோஷம் அதாவது மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும், என்னையும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுல தான் இப்ப மெயினா இது பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த மெடிடேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு வந்து நான் வந்து சந்திரா சார், வாணி மேம், மீனா மேம், வித்யா மேடம், ரத்னவேல் சார், அப்புறம் அனுஷா மேடம், ஆம், நமிதா மேடம், லக்ஷ்மி மேடம், அப்புறம் அரவிந்த் சார், இவங்க எல்லாரும் வந்து இப்ப எனக்கு வந்து
எனக்கு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. எப்ப வேணாலும் அவங்கள என்ன வேணாலும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறபோது, அது அது மாதிரி எனக்கு இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸும் நெறைய அன்பானவங்க, ட்ரூவா எனக்கு கூட அன்பா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் கிடைச்சிருக்கிறாங்க. அது மாரி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் எனக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்காங்க. என் டாட்டர், சன் இன் லா, கிராண்ட் கிட்ஸ் எல்லாரும். அதனால என்னோட லைஃப் வந்து இப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்குது. ஆனா மெடிடேஷன் வந்து நம்ம வந்து அதுக்காக உடனே ஒரு நாள் பண்ணாக்கா உடனே வந்துரும், மேஜிக் மாதிரி வந்துருங்கிறது இல்ல. நம்ம டெய்லி வந்து நம்ம மைண்ட வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் நெறைய தாட்ஸ் வரும். எவ்ளோ வந்தாலும் நம்ம வந்து நான் வந்து அத ஒரு நாள் புடிக்காம கூட இருக்கும். பட் ஆனாலும் நான் உட்கார்ந்துருவேன். அந்த அப்படி நம்மளோட அத ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிறபோது தான் லைஃப்ல வந்து நம்மளால எதையுமே இது பண்ண முடியும். ஆ அந்த இதுல வந்து நான் எதுவுமே கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும்னு நெனைப்பேன். அது மாரி இந்த மெடிடேஷனும் அப்படிதான். அது பண்றபோது வந்து நம்மளுக்கு மனசுல வந்து தைரியமும், ஒரு தெளிவும் கிடைக்குது. ஆ நெறைய பேருக்கு வந்து உடனே ஒரு நாள் பண்ணோனே, "என்ன இது என்ன ஒண்ணுமே இல்ல. இது சும்மா உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு" அப்படிம்பாங்க. பட் அந்த உட்கார்றபோது நம்ம வந்து டெய்லி அத செய்றபோது நம்ம மனசு வந்து எவ்ளோ கிளியரா ஆகுதுங்கிறது அது நம்மள அறியாமயே இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுது. ஆம் அது வந்து ஆ அந்த மாதிரி எல்லாருமே வந்து குரூப் மெடிடேஷன்ல வர்றபோது அது இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நெறைய பேரோட பாசிட்டிவ் எனர்ஜி, நெறைய பேரோட இது நம்மளுக்கு லோவா இருந்தா கூட அவங்களோட எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து அத ஒரு நல்லா இது பண்ணுது. அதே மாரி ஷேரிங்கும் வந்து நெறைய பேரோடத கேட்கிறபோது நம்ம வந்து நான் வந்து எனக்கு வந்து நான் இன்னைக்கு தான் இப்படி பேசுறேன். நான் பேசுனதே இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு விட்டுருவேன். பட் பத்ரிஜி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது பத்ரிஜி வந்து முதல் நாள் பேசுனாங்க. அப்ப அவங்க வந்து சொன்னாங்க, "எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எக்ஸ்பெரிமென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணா தான் அந்த மெடிடேஷனோட ஃபுல் இதுவுமே கிடைக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை சந்திரா சாரும் நெறைய தடவ எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு ஆனா ஒரு பதஷ்டம், பயம் அந்த மாதிரி இருக்கும். நான் பண்ணுனதே இல்ல. ஓரளவு 2, 3 டைம் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதா. பட் இன்னைக்கு வந்து எனக்கு நான் அத எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து எனக்கு வந்து ஹேப்பியா இருக்குது. தேங்க் யூ ரத்னவேல் சார். ஆ எல்லாருக்கும் எல்லா புத்தா சிஓ எல்லாருக்கும் கோட்டி, ஆம் அவரும் சாரும் ரொம்ப நல்லா எல்லாருமே வந்து இங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்கெல்லாம் என் லைஃப்ல கிடைச்சதுக்கு. இந்த சோல் அதே மாரி நாங்க மெடிடேஷன் பண்றபோது, அங்கே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சோல் ஃபேமிலியே இருக்காங்க. நடராஜன் சார், பாலாஜி சார், ஜெகதீஸ்வரி அம்மா, நளினி அம்மா, லதா அம்மா, சசிகலா மேடம் எல்லாரும் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் இப்ப வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. சோல் ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்னோட ஃபேமிலிய விட இப்ப இன்னொரு ஃபேமிலி இப்ப இது வந்து புது லைஃப் மாதிரி இருக்குது எனக்கு. ஆ நெறைய பேர மீட் பண்ணி நெறைய நல்லது நம்மளுக்கு சுத்தி நெறைய பேர் நல்லவங்க இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நம்ம மைண்டுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குது. தேங்க் யூ சோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க் யூ, தேங்க் யூ. நான் ஏதோ கரெக்ட்டா பேசியிருந்தா சரி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா எல்லாரும் மன்னிச்சு வண்டர்ஃபுல் மேடம். ஸோ ஸோ சூப்பரா பேசுனீங்க. ஐ திங்க் நெறைய மெசேஜஸ். ஸோ ஒண்ணு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டேக் அவேஸ் உங்க வந்து திருப்பி கேட்கணும். அந்த மாரி இருக்கு. அதாவது நெறைய விஷயங்கள் வெரி பிராக்டிகலா சொன்னீங்க. ஒரு நாள் பண்ணா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கிடையாது. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நாள் பண்ண பிடிக்காது. உட்காரவே முடியாது. அதாவது பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். பட் ஸ்டில் நான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எல்லாமே வந்து தியானம் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி. ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாரி இருந்துட்டு டெய்லி நீங்க வந்து வெறும் உப்புமாவே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 4 நாள் சாப்பிடுவீங்க. இல்ல 4 நாள் சாப்பிடுறதே பெரிய விஷயம் தான் வச்சுக்கங்க. 2 நாள் சாப்பிட்டாலே அடுத்த நாள் இன்னைக்கும் உப்புமாவா அப்படின்னுவாங்க.
அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித அனுபவம் இருக்கும். ஒவ்வொரு விதமான ஏன்னா நம்மளோட எடுத்துக்கிற உணவுல இருந்து, நம்ம சந்திக்கிற விஷயங்கள், ஒவ்வொரு நாள் எதிர்கொள்ற விஷயங்கள்ல இருந்து, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும் மனசுல. ஸோ, இந்த தியானத்துல அது உங்களோட பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் அத ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஒரு அந்த இது மனநிலை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னீங்க. அடுத்தது வந்து சிங்க்ரனிசிட்டி. நான் நினைக்கிறேன் இது வந்து நடக்குது. நான் போறேன் இது பண்ணணும், இது போகணும் மைண்ட்ல மனசுல நினைச்சேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இந்த மாரி தியானத்துல வந்து முக்கியமா டெப்ரஷன் டேப்லெட் எல்லாருக்குமே சேலஞ்சஸ் இந்த மாரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் டெப்ரஷன் டேப்லெட் எடுத்து 1 மந்த்ல நீங்க விட்டதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இட் இஸ் மிராக்குலஸ் மேடம். ஸோ தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப நன்றி உங்களோட ஷேரிங். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, உங்ககிட்ட பேசும்போதும். ஆட்டோமேட்டிக்காவே வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க பேசுவீங்க கன்டினியூஸா. வந்துருச்சு ஒரு 20 மினிட்ஸ். ஸோ தேங்க் யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா மத்தவங்களுக்கு டைம் வேணும்ல. இல்ல. ஸோ உங்களோட ஷேரிங் வந்து நெறைய பேருக்கு இன்னைக்கு இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு தியானத்த ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் சரி, தியானம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இன்ஸ்பிரேஷன். ஸோ 2 அதாவது தியானம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இப்பதான் ஸ்டார்ட் பண்றவங்களுக்குமே நீங்க வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் மெசேஜ் குடுத்துருக்கீங்க. தியானம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்குமே உங்களோட மெசேஜஸ் இருக்கு. தேங்க் யூ ஸோ மச். ஸ்டே பண்ணுங்க. அண்ட் இன்ஃபேக்ட் உங்க கொஷின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கொஷின்ஸ் யாராவது இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்க. சாந்தா மேடம்ட்டையும் கேட்கலாம், இல்ல என்கிட்டயும் கேட்கலாம். தியானம் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல சார் உங்களோட வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் போட்டப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த மெடிடேஷன் பண்ணேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சாந்தா மேடமோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம். வணக்கம் சார். வணக்கம். நான் சென்னை முத்துசாமி, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். மேடமோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அவங்க சொன்ன அந்த இது அப்படியே நான் ஃபீல் பண்ணேன். டெய்லி ஒரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு சொன்னாங்கல்ல, அது எக்ஸாக்ட்லி ரைட். வெரி வெரி கரெக்ட். ஒரு நாள் உட்காரும்போது நிறைய தாட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு நாள் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபெல்ட் ரொம்ப எக்ஸாக்டா என்னென்ன அவங்க சொல்லும் போது அப்படியே ரியாலிட்டியா ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். எஸ். புதுசா யாராவது தியானம் இப்ப நான் 2வது நாள் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கவங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கிற விஷயம், இன்னைக்கான செஷன்ல என்ன கத்துக்கினீங்க யாராவது சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணலாம். நீங்களே அன்மியூட் பண்ணலாம், இல்லைன்னா ஹேண்ட் கூட ரைஸ் பண்ணலாம். இல்ல நிறைய கேட்கணும். பேங்க் டெபாசிட் மாதிரி நிறைய கேட்கணும். ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் மேடம் வந்து நாளைக்கு அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் சொல்லியிருந்தேன், மேடம் நீங்கள் இன்னைக்கு வந்துடுங்க, கரெக்டாக நானும் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஷேரிங். தேங்க்யூ. எஸ் சரி சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கு சார். மறுபடியும் இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் எ கிரேட் ஃபீலிங் அகெயின் டு பார்ட்டிசிபேட் இந்த ப்ரோக்ராம்ல. உண்மையாவே இந்த ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து அட்டன் பண்ணேன். அந்த டைம் வந்து எனக்கு இருந்த பிரச்சனைகளும் என்னுடைய மனநிலையும் வேற மாதிரி இருந்தது.
அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண பிறகு எனக்குள்ளேயே நிறைய மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட மைண்டு, என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டிஃபர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட இருக்கிற அந்த சேஞ்சஸை பார்த்து ரொம்பவும் நிறைய வித்தியாசத்தை பார்த்தாங்க. நானும் இந்த அதிகமான இந்த டென்ஷன் ஆகுறதெல்லாம் குறைஞ்சது. நிறைய விஷயம் இதாச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண பிறகு நான் அந்த ஆரம்பிச்ச அந்த ப்ராக்டிஸ் வந்து திரும்ப வந்து நான் அங்க ஜாப் கிடைச்சு யூகே வந்ததுனால என்னால கண்டினியூ பண்ண முடியல. மறுபடியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே மிட் நைட்ல எந்திரிச்சு உட்காந்து இந்த ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ரியலி தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கும் வித்யா மேமுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுனால என்னுடைய மைண்டும் என்னுடைய ஆக்டிவிட்டிஸும் மாறி இருக்கு. ஒரு ஒரு புது லைஃப் எனக்கு ஒரு மைண்டு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அது இல்லாம இப்போ சாந்தா மேடம் அவர்களும் அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது எல்லாருமே இந்த மாதிரியான டிப்ரெஷன்ல இருந்து இந்த பயிற்சி மூலமா ஒரு மாற்றத்தை அவங்க பர்சனல் லைஃப்பும் சரி அவங்களோட ஆக்டிவிட்டிஸும் மாறுறதுக்கான ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்க பேசுனது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். 3 months ஆயிடுச்சு சார் யூகே வந்துங்க ஜாப் வந்து ஜாயின் பண்ணி. புரியல சார். 3 months ஆயிடுச்சு இங்க யூகே வந்து ஜாயின் பண்ணி இங்க வேலையில சேருது. எஸ் சார். அதனால அதான். என்னால எஸ் சார். சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்ஃபேக்ட் என்னோட இது அதுதான் இருந்தது. கேள்வியும் அதுதான் கேட்கலாம். அந்த சார் வந்து ஆல்மோஸ்ட் யூகேக்கு போயிருந்தார் நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம். ஸோ யூகேல இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 3:00. ஸோ 3:00 இருந்தாலும் செஷன் அட்டன் பண்ணிட்டு பண்ணணுன்றது ஒரு அந்த ஆர்வம், இன்க்யூசிட்டிவ்னஸ் வெரி வெரி வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நடராஜன் சார், உங்களோட கமெண்ட்ஸ், க்ளோசிங் கமெண்ட்ஸ் டுடே. இல்லை சார், கேட்கல. அன்மியூட் பண்ணுங்க உங்களுக்கு. இப்ப கேக்குறதா? கேட்க. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சந்திரா சார், வாணி மேடம், ஆல் புத்தா சிஇஓ ஃபெசிலிட்டேட்டர்ஸ், ரத்னவேல் சார், வித்யா மேம், எல்லாருக்கும் வணக்கம். வண்டர்ஃபுல் செஷன் சார். வண்டர்ஃபுல் ஷேரிங் பை சாந்தா மேடம். ஸோ இப்போ வந்து நம்மளோட செஷன் எல்லாரும் பயன்படுற மாதிரி ஒரு விஷயமும் ரொம்ப சிம்பிளா இது பண்ணிருக்கேன். இதே மாதிரி எல்லாருமே தினமும் மெடிடேஷன் பண்ணினா சாந்தா மேடம் எப்படி வெளியில அவங்க டிப்ரெஷன்ல வந்தாங்களோ எல்லாரும் அதே மாதிரி வெளியில வர முடியும். லைஃப் வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நான் வந்து மெடிடேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆச்சு. நான் மெடிடேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட கொலஸ்ட்ரால் லெவல் வாஸ் மோர் தென் 700. வித்தவுட் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் என்னால தூங்க முடியாது. மோர் தென் 35 years. ஸோ நம்ம மெடிடேஷனுக்கு வந்து கொட்டாலால பெருமையில தியானம் பண்ண போயிருந்தேன். இந்த இயர் 2015 November 21. நெக்ஸ்ட் டேலேருந்து ஐ ஸ்டாப்ட் ஆல் த மெடிசன்ஸ். லாஸ்ட் 9 years-ஆ நான் டாக்டர்ஸை போறது கிடையாது. எனி கைண்ட் ஆஃப் எயில்மெண்ட்ஸ் 3 hours இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணுவேன். ஐ வில் கம் அவுட் ஃப்ரம் எவ்ரி திங். ஈவன் 2 years பேக் வந்து ஐ வாஸ் அஃபெக்டட் பை கோவிட். பட் நம்ம செஷன் ஆரம்பிச்சு முடிஞ்ச உடனே சந்திரா சார்ட்ட பேசின இனிஷியலி ஐ வாஸ் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அவர்கிட்ட பேசின அப்புறம் அந்த நம்ம தியான இது பத்ரிஜியோட நம்ம பிஎஸ்எஸ்எம் தெலுங்கு சேனல்ல ஒரு 1 hour வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாரு. அதுக்கப்புறம் பயங்கரதே போயிடுச்சு. எக்ஸப்ட் ஐசோலேஷன் ஃபார் 14 days டெய்லி மார்னிங் 4 times ஹெட் பாத் எடுத்துப்பேன். நாட் ஈவன் கோல்டு, காஃபி, ஃபீவர் எதுவுமே கிடையாது. வாட் எவர் ஐ ஹேட், இந்த வேதர் காஃபி, டீ, லஞ்ச் எல்லாமே so much sumptuous except 2 weeks isolation. அந்த பீரியட் ஒரு நாளைக்கு மினிமம் 5 hours மெடிடேஷன் பண்ணுவேன். ஐ எம் கம்ப்ளீட்லி கம் அவுட். நெக்ஸ்ட் செஷன்ல ஒரு வாட்டி என்னோட பிரீஃபா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன்.
Thanks for the opportunity, sir. Thank you, sir. Ratnesh, sir, sorry. Thank you very much, sir, for the opportunity, sir. Thank you. Thank you, sir. Thank you, Shanta madam. Wonderful sharing, and thank you, Rajan sir. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். ஸோ நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து நம்மளோட 6 மணிக்கு நம்மளோட தியானத்தை ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட செஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். புதுசாக யாராவது ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா எனக்கும் இல்லைனா வந்து வித்யா மேடக்கும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஹெசிடேட் பண்ணாதீங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து சாட் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் அனுப்பலாம், எனிதிங். ஸோ எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க, எதுவுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ரொம்ப நன்றி. முன் செல்லடா, முன்னே செல்லடா, தைரியமே துணை. தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. Okay.